ஹலோ எவ்ரிவான், இது நம்மளோட சேனல் மாமி லேர்னர்ஸ் அண்ட் கிட்ஸ் தமிழ். நீங்கள் பேரண்டா உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபோனிக்ஸ், தமிழ், கிராமர் இந்த மாதிரி ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸை டீச் பண்ணணுன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் குழந்தைங்க வேர்ட்ஸு, சென்டென்சஸ் ரீட் பண்ண கஷ்டப்படுறாங்களா? நீங்களே அவங்களுக்கு சொல்லித்தரலான்னு பார்க்குறீங்களா? இல்லை நீங்களே ஒரு ஃபோனிக்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறீங்களா? அப்போ உங்களுக்கான 15 days ஃப்ரீ ஃபோனிக்ஸ் ஒர்க் ஷாப் நம்ம சேனலில் கண்டக்ட் பண்ண போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். Day 1 போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரீகப், இந்த ஃபோனிக்ஸ் ஒர்க் ஷாப்பில் நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு, ஏன் ஃபோனிக்ஸ் லேர்ன் பண்ணுறோம்? ஏன் அதில் இருக்கிற சவுண்ட்ஸை கற்றுக்கணும்? நம்ம சின்ன பசங்களாக இருந்தப்ப இந்த ஃபோனிக்ஸ் இல்லாமலே நம்ம லேர்ன் பண்ணோம்ல, ஏன் இப்போ இவங்க கற்றுக்க வேண்டியது இருக்குது? நெக்ஸ்ட்டு, லெட்டர் சவுண்ட்ஸ்னால் என்ன, லெட்டர் நேம்ஸ்னால் என்ன, இது ரெண்டுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்சஸ். அதுக்கப்புறம் ஃபோனிக் சவுண்ட்ஸை எப்படி நம்ம பசங்களுக்கு ஈஸியாகவும் ஃபன்னாகவும் நம்ம சொல்லித்தரலாம் அப்படின்னு. இன்ன வரைக்கும் ஆக்ஷன்ஸு, சாங்ஸு இது மூலிமா ஃபோனிக்ஸை லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இந்த ஒர்க் ஷாப்பில் நம்ம ஒரு புது டெக்னிக் சொல்லித்தரோம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, எப்போ நம்ம பசங்களுக்கு பிளெண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம், செக்மெண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம், அதே மாதிரி சென்டென்சஸ் எப்போ ரீட் பண்ண கொடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய டீச்சிங் டிப்ஸு, ஃபோனிக்ஸை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரலாம் அப்படின்னு நிறைய இந்த ஒர்க் ஷாப்பில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு, டயக்ராஃப்ஸ்னால் என்ன, ட்ரைகிராஃப்ஸ்னால் என்ன, வவல் டீம்ஸ்னால் என்ன, இதை எப்படி நம்ம பசங்களுக்கு சொல்லித்தரது அப்படின்னு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். ஒர்க் ஷாப்பை கண்டிப்பாக பாருங்கள். ஃபைனலாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் இருக்குது. இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் குழந்தையோட நேமையும் கிரேடையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒர்க் ஷாப் கம்ப்ளீட் பண்ணுறப்ப லாட்ரி சிஸ்டம் மூலயமா அவங்களுக்கான கிஃப்ட்டு கொடுக்கப்படும். ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக இந்த கிஃப்ட்டு உங்கள் குழந்தைங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் படித்தாங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், ஏன் ஃபோனிக்ஸ் நம்ம லேர்ன் பண்ணுறோம்? ஃபோனிக்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியாக ரீட் பண்ணுறதுக்கோ ரைட் பண்ணுறதுக்கோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, சின்ன வயசுலேயே அவங்க ஈஸியாக ரீட் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் லெவலையும் கண்டிப்பாக கொடுக்கும் இது. நெக்ஸ்ட்டு, அவங்க வேர்ட்ஸை எழுதுகிறப்ப மெமரைஸ் பண்ண தேவையில்லை, ஸ்பெல்லிங் வச்சே அவங்க எழுத ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதனால் ஸ்பெல்லிங்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அவங்களால ப்ரொனன்சியேஷனையும் கரெக்டாக பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, ஏன் நம்ம சவுண்ட்ஸ் லேர்ன் பண்ணுறோம்? இப்போ நம்மளோட தமிழ் மொழியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுத்து என்னது? ஆ. அதுக்கான வார்த்தை அம்மா. ஸோ நம்ம சொல்கிறப்பையும் ஆ அப்படின்னு தான் சொல்கிறோம், எழுதுகிறப்பையும் ஆ அப்படின்னு தான் எழுதுகிறோம். அதனால் இதில் சவுண்ட்ஸ் தனியாக, நேம்ஸ் தனியாக நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது இல்லை. இதே இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இங்கே இருக்க பிக்சர் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், இந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. இப்போ ஆப்பிள் அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு என்ன சவுண்ட் கேட்குது பாருங்க, ஆ அப்படின்னு சொல்கிறோம். இதே எழுதுகிறப்ப ஏ அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் இதில் நம்ம லெட்டர்ஸ், சவுண்ட்ஸ் தனியாக, நேம்ஸ் தனியாக லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்மளோட தமிழ் மொழி வந்து ஃபோனெட்டிக்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ் வந்து ஃபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, சவுண்ட்ஸு, நேம்ஸு இது ரெண்டுக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது எப்படி நம்ம பசங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்ன பிக்சர் வச்சுருக்கேன்னா இங்கே கேட், ஓகேங்களா? இந்த கேட்டோட சவுண்ட் என்னது? மியாவ் அப்படி சொல்லுமா? இதே இந்த கேட்டுக்கு ஒரு பேர் வைக்கலாம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பா, கிட்டி அப்படின்னு கூப்பிடலாம், கரெக்டுங்களா? ஸோ இந்த கேட்டோட சவுண்ட் என்னன்னு கேட்டோம்னா நம்ம மியாவ் அப்படின்னு சொல்லலாம். இதோட நேம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா சிம்பா, கிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரியே உங்கள் குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு அனிமலோட பேர் கேட்டு அதோட சவுண்ட் சொல்லி கொடுங்க. அதே மாதிரி அதுக்கு ஒரு நேமும் வைக்க சொல்லுங்க. ஸோ இப்போ அந்த அனிமலுக்கு சவுண்டுன்னு ஒன்று இருக்கு, நேம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு புரியும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட ஆல்பபெட்ஸ்க்கு வாங்க. ஸோ இந்த லெட்டரோட பேர் வந்து ஏ, அதாவது இதோட நேம் வந்து ஏ, இதோட சவுண்ட் வந்து ஆ.
ஸோ இப்போ அவங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு அல்ஃபபெட்டுக்கு ஒரு சவுண்டு இருக்குது, ஒரு நேம் இருக்குது. அதே மாதிரி எல்லா லெட்டர்ஸ்க்குமே ஒரு சவுண்டு இருக்குது, ஒரு நேமும் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு அனிமல்ஸை வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நெக்ஸ்ட், நம்ம ஏன் எல்லா சவுண்ட்ஸையும் குரூப் 1 அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த குரூப் 1ல் இருக்கிற லெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா SATIPN. அதாவது இந்த 6 லெட்டர்ஸை வச்சு நம்மளால நிறைய வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டேப், பின், சாட், நிப், இந்த மாதிரி நம்ம நிறைய ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? அதனால தான் ஃபோனிக் சவுண்ட்ஸை நம்ம ஆல்ஃபபெட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இந்த 6 லெட்டர்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட், இப்போ குரூப் 1ஓட சவுண்ட்ஸு எல்லாமே ஒவ்வொரு லெட்டருக்கும் என்னென்ன சவுண்ட்ஸு நான் தெளிவாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ். இதோட சவுண்ட் வந்து நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெட்டர் ஏ. ஏவோட சவுண்ட் வந்து அ. அ. நல்ல வாயை ஓப்பன் பண்ணி நல்லா சொல்லி பாருங்க. அ. சில பசங்க சொல்றப்ப அ அ அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா நீங்க நல்லா மறுபடியும் வாயை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லெட்டர் டி. டீயோட சவுண்ட் வந்து ட. ட. நிறைய பேர் வந்து சொல்றப்ப டேன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. நல்லா கவனிங்க. இந்த மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இது கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் லெட்டர் ஐ. ஐயோட சவுண்ட் வந்து இ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இ. நெக்ஸ்ட் லெட்டர் பி. பியோட சவுண்டு ப. ப. சில பசங்க சொல்றப்ப ப ப அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ப ப. நெக்ஸ்ட் லெட்டர் என். என்னோட சவுண்டு நல்லாவே இன். இன் நம் தமிழில் சொல்கிறோம்ல அதே மாதிரி இன் அப்படின்னே சொல்லி கொடுத்து அவங்களுக்கு மெமரைஸ் பண்ண வைங்க. ஏன் வந்து நான் சொல்கிறப்ப ட ப அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ட அப்படிங்கிற வரப்ப 2 லெட்டர் சவுண்ட் சேர்ந்து வந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து ரீட் பண்ணுறப்ப நிறைய தப்பு பண்ண சான்ஸ் இருக்குது. அதனால ஃபஸ்ட்டு சொல்லி தரப்பையே இந்த 6 லெட்டர்ஸ்க்கும் அவங்க கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் எல்லா சவுண்ட்ஸையும் நல்லா கவனிங்க. எஸ்ஸோட சவுண்டு ஸ். ஏவோட சவுண்டு அ. டியோட சவுண்டு ட. ஐயோட சவுண்டு இ. பியோட சவுண்டு ப. என்னோட சவுண்டு இன். நெக்ஸ்ட், இப்போ லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இது எப்படி அவங்களுக்கு ஈஸியாக ஆக்ஷன்ஸோ சாங்ஸோ இல்லாமல் டீச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எஸ்ஸுக்கு எல்லா குழந்தைங்களும் எஸ் ஃபார் ஸ்டாரு, சன்னு இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்க எந்த வேர்டை சொல்கிறாங்களோ அந்த பிக்சரை ட்ரா பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் சன்னோட பிக்சர் ஈஸியாக வரும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்களே கூட வரைஞ்சிட்டு அவங்கள கலர் பண்ண சொல்லுங்கள். ஸோ ஒரு ஆக்டிவிட்டியாக கொடுக்குறப்ப அவங்க வந்து ஈஸியாக வந்து ஒரு ஃபன்னாக இந்த விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு முக்கியமான டிப் என்ன அப்படின்னா, ஒரு லெட்டர் சவுண்டுக்கும் ஒரு பிக்சர் தான் அவங்க எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க வேற பிக்சர் சொன்னாங்கன்னா நம்ம எப்போவுமே ஒரே பிக்சர் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஈஸியான பிக்சர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் இதே பார்த்து கூட அவங்களுக்கு ட்ரா பண்ணி சொல்லித்தரலாம். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஏவோட சவுண்ட் வந்து அ. அதுக்கான பிக்சர் நான் கொடுத்துருக்கிறது வந்து ஆண்ட். அவங்கக்கிட்டே கேளுங்க. சப்போஸ் அவங்க ஆப்பிள் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட அவங்களுக்கு ஆப்பிள் ட்ரா பண்ண தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ஆப்பிளே வரைஞ்சி கூட அந்த பிக்சரையும் அவங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதாவது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு லெட்டருக்கு ஒரு பிக்சர் அப்படின்னு அவங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் போட்டு உள்ள லெட்டர் எழுதியிருப்பேன். இந்த மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து அதோட சவுண்டை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி சும்மா எழுதிட்டா இது வந்து லெட்டரோட ஜஸ்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டி. டீக்கு நான் என்ன பிக்சர் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. ஓகேங்களா? ஸோ இதோட சவுண்ட் வந்து ட.
இப்போ இந்த 3 லெட்டரும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பசங்களுக்கு சொல்லித்தரப்ப ஒரு 3 லெட்டர் சவுண்ட்ஸ் மட்டும் சொல்லி கொடுங்க. இதுவே மறுபடியும் மாற்றி ரிப்பீட்டடாக கேட்டு பாருங்கள். அவங்க எப்போ தப்பு இல்லாமல் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக சொல்கிறாங்களோ அப்போ தான் நெக்ஸ்ட் சவுண்டுக்கே போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏவோட சவுண்ட் என்ன அ, டீயோட சவுண்ட் என்ன ட, எஸ்ஸோட சவுண்ட் என்ன ஸ், மறுபடியும் டீயோட சவுண்ட் என்ன ட. இந்த மாதிரி மாற்றி கேட்டு பாருங்கள். அப்போ அவங்க கரெக்டாக சொன்னாங்கன்னா மட்டும் நீங்கள் அடுத்த லெட்டர் சவுண்ட்ஸ்க்கு போகிறது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் லெட்டர் சவுண்ட் வந்து ஐ. ஐயோட சவுண்ட் வந்து இ. இதுக்கு நம்ம வச்சிருக்க பிக்சர் இக்ளூ. நெக்ஸ்ட் லெட்டர் பி. பியோட சவுண்ட் வந்து ப. இதுக்கு நம்ம வச்சிருக்க பிக்சர் வந்து பம்கின். நீங்களும் இதே மாதிரி ஈஸியாக ட்ரா பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஈஸியாக ட்ரா பண்ண பிடிக்கும், இல்லை அவங்களே ட்ரா பண்ண இஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களே வரைய சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வரைஞ்சி கொடுத்துட்டு அவங்கள கலர் கூட பண்ண சொல்லுங்கள். ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்டாக சொல்லி கொடுத்தா பசங்க ஈஸியாக அந்த விஷயத்த லேர்ன் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் சவுண்டு என். என்னோட சவுண்ட் வந்து இன். அதுக்கான பிக்சர் வந்து நெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ குரூப் 1ல் இருக்கிற 6 சவுண்ட்ஸையும் என்னென்ன சவுண்ட்ஸை நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பிக்சரும் அவங்கள ஞாபகம் வச்சுக்க ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் குரூப் 2, குரூப் 3 அதுக்கான சவுண்ட்ஸை அதை எப்படி ஈஸியாக சொல்லித்தரலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேங்க்யூ. உங்கள் குழந்தையோட நேமையும் கிரேடையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைபருக்கு சர்ப்ரைஸான கிஃப்ட் காத்திருக்கு. இந்த மாதிரி ஃபோனிக்ஸ் கிராமர் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் மாமி லேர்னர்ஸ் அண்ட் கிட்ஸ் தமிழை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். படிப்போம், வளர்வோம்.